வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் டிவிகேவோட மதுவிலக்குத்துறை அமைச்சர் பேசினதை பார்த்தோம். அதில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கமாக இருக்குது. மதுக்கடையை மூடுனா தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைனா கஞ்சா புழக்கம் அதிகமாயிரும், கள்ளச்சாரம் அதிகமாயிரும், போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாயிரும் அப்படின்னு போயிட்டுருக்காரு. ஏன்னா இதை சொல்லுற அமைச்சர் வேணுமாடா? இதுக்கு தான் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? கோடிக்கணக்கான மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அவங்க முன்னாடி பத்திரிகை அதுங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கோச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இப்படி பதிலாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் இருக்குது, நீதித்துறை இருக்குது. இத்தனை இருந்துட்டு இதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. மதுக்கடை பற்றி பேசினாவே இந்த மாதிரி நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறது அதோடைய உள்நோக்கம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனுடைய காரணம் என்ன பண்ண போன திமுக ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியிலையும் சரி மதுக்கடை மூடவே இல்லை. அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்க. அதே காரணத்தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. ஒட்டு மொத்தமாக உங்கள் குரூப்போட உங்களுடைய வேலையை என்ன அப்படின்னா, மதுக்கடைகள் மூலிமா அரசுக்கு வர்ற வருமானத்தை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அது மட்டும் இல்லை, மது தயாரிக்கிற ஆலைகள் மூலிமா இல்லீகலாக அந்த அமைச்சகத்துக்கு வரக்கூடிய வருமானத்தையும் இழக்க நீங்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. அது நீங்கள் மக்கள் மேலே நல்லா இருக்கிற மாதிரியும் கலாச்சாரம் வந்துடும். இதெல்லாம் அப்படியே சப்பக்கட்டு கட்டுற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். இதெல்லாம் மக்கள் தெளிவாக பார்த்துருங்க. அங்கே மதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வருது, இல்லீகலாக அமைச்சகத்துக்கு என்ன வருமானம் வருது, இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு மதுக்கடைகளை மூடணும், மது பழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் உண்மையாகவே மனசாட்சிப்படி உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா, பொன் மாணிக்கவேல் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார், தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவரை 100% அக்மார் நேர்மையான அதிகாரி. அவர் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டாரு, எனக்கு சம்பளமே வேண்டாம், எனக்கு ஒரு துறையை கொடுங்க, அந்த துறையை நான் திறமையாக நிர்வகித்து காட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யாரும் பொறுப்பு கொடுக்க தயாரில்லை. ஏன்னா அவரோட பொறுப்பு கொடுத்து உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வருமானம் போயிடலாம் இல்லை. உண்மையாகவே நீங்கள் தமிழகத்தில் மது பழக்கத்தை ஒழிக்கணும், கலாச்சாரத்தை ஒழிக்கணும், கஞ்சா உதவியும் பொறுப்பு கொடுக்கணும்னா அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பாருங்கள். அது சட்டத்தில் இடம் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு முதல்வர் பார்த்து நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் அது தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்க மாதிரி தெரியல. கண்டிப்பாக சட்டத்தில் இடம் இருக்கும். அந்த பொறுப்பை அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த பொறுப்பு அவர் அந்த பொறுப்பை எடுத்துட்டாருன்னா, அந்த பொறுப்பெடுத்து ஒரே 1 மணி நேரத்தில் கஞ்சா வைக்கிறவன், கள்ளச்சாராயம் எங்கேயாச்சும் போதைப் பொருள் வைக்கிறவன் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. இந்தியா விட்டு ஓடிடும். அவ்வளோ திறமையான அதிகாரி. ஆனால் அந்த பொறுப்பு கொடுக்க நீங்கள் தயாராக. ஏன்னா அந்த பொறுப்பு அவரோடு கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்க முற்றிலும் ஒழிச்சிட்டு உங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற தான் நிசப்தமான உண்மை. நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் ஒரு அப்போ அவர் உயிரோடுங்க அவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சந்திப்பு சொல்லிக்கிறாரு, எங்களை நடிகனாக மட்டும் பாருங்கள், நாங்கள் சிரிக்கிறதும் அழுகிறதும் கொடுக்குறதும் கெடுக்கிறதும் நல்லது செய்கிறதும் நாட்டுக்காகவெல்லாம் இல்லை, காசுக்காக. இயக்குனர் எங்களை சொல்கிறாரு, நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். எங்களை நடிகனாக பாருங்கள், உத்தமனாக பார்க்காதீங்க, அப்படிங்கிற மாதிரி நடிகனாக மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். இப்போ விஜய் அவர்கள் கேரவன் வேனில் ஏறி தமிழ்நாடு முழுவதும் பேசும்போது பார்த்திங்கன்னா, மக்களுடைய பணம் 1 பைசா எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேசியிருந்தார். அதையும் இப்போ மதுவிலக்கு அமைச்சர் சொன்னதும் எம்ஆர் ராதா அவர்கள் சொன்னதே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதனால் நடிகர் விஜய் அவர்கள் மக்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பு, ஏதோ ஒரு திரைப்பட இயக்குனர் எழுதிப்போ அது அப்படியே பேசிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நடிகர் நடிக்கத்தானே செய்வார், இயக்குனர் சொல்லியிருப்பார், அவர் அப்படியே பேசியிருக்கிறார். மற்றபடி அந்த அதுக்குண்டான வருமானத்தை அவர் எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. அந்த வசனம் பேசுறதுக்கு என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தை கண்டிப்பாக அவர் எடுப்பார். நான் தான் அவர் சொன்ன வார்த்தையை தமிழ்நாட்டில் 2 விதத்தை போட்டி, ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதோட அர்த்தம் அன்னைக்கு எங்களுக்கு புரியல, இன்றைக்கி நல்லா புரியுது. 2 பேத்துக்கு போட்டி அப்படின்னா எதுலைன்னா, இந்த ஊழல் கொலை குற்றம் நடந்துட்டுருக்கல, இதில் போட்டி டிவிக்கும் டிஎம்கேக்கு சொன்னார் தான். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போதும், அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கொடுக்குற பேட்டியை பார்க்கும்போதும்
அவர் சொன்ன விளக்கம், அதுக்குண்டான விளக்கம் உண்மை. இதுதான் இப்படிங்க வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரியுது. குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன திமுக ஆட்சியில் திமுக கட்சி கூட யார் யார் கூட்டணியில் இருந்தாங்களோ அதே கட்சியில் கூட்டணியில் இருந்தவங்க தான் இப்போ இன்றைக்கி டிவிகேல கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஊழல், கள்ளச்சாராயம், மது குற்றங்கள் இதையெல்லாம் எப்படி ஒழிக்க முடியுதுன்னா, ஏன்னா அதையோட அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்கல்ல, டிஎம்கேவோட டீம் தான் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு, அது 100% உண்மை தான். அந்த கூட்டணியில் அவங்க ஆட்சி இருக்குமோ அந்த கூட்டணியில் யார் யார் இருந்தாங்களோ அதே ஆளுங்க தான் இன்றைக்கி உங்கள் கூட கூட்டணியில் இருப்பாங்க. அங்கே நேர்மை இல்லாதவங்க திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. அந்த தீய சக்தியில் இருக்கவங்க தீய சக்தியில் இருக்கும்போது தீய சக்தி வந்துட்டு உங்கள் கட்சிக்கு வந்தோன்னா என்ன தூய சக்தி ஆகிடப்போகிறாங்க கிடையாது. அன்றைக்கி என்ன தீய சக்தி வந்து அதே தூய சக்தி. அதனால் அங்கே என்ன ஆட்சினாக்க இங்கே அதே ஆட்சி தான் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஆட்சி வந்து ஒரு 5 வருஷம் நடக்குமா, சரி முழுசாக நடக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. 6 வருஷம், 1 வருஷம், எவ்வளோ வருஷம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும், இந்த ஆட்சி இப்படியே தொடருமா, இல்லை டிவிகேவை வந்து அந்த தீய சக்திகிட்டேருந்து வந்த ஆளுக்களை எல்லாம் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து தூய சக்தியை மாற்றி டிவிகே வந்து தூய சக்தியை முழுச்சியாக மாற்றுவாரா இல்லை மாற்ற மாட்டாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்மளும் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து பார்ப்போம். திமுக ஆட்சியில் கூட கொலை, கற்பழிப்பு, குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் வந்து ஏதோ வாய் திறந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தையாவது உண்மையாக பொய்யோ அடிச்சுட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிகே ஆட்சியில் பத்திரிகையாளர் சந்திப்பு காணா, அதுக்கு உண்டான துறை அமைச்சர் அதுக்கு என்ன பதிலையும் காணா. அப்படியே பதில் சொன்னாலும் அது ஒரு என்ன மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி பதில் இல்லை, மக்களுக்கு கோபம் படுற மாதிரி ஒரு பதிலாக இருக்குது. மக்களை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்கிற மாதிரி பதிலாக தான் இருக்குது. அந்த துறை அமைச்சர் சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது, தெரியுதில்ல. சினிமாவில் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த வசனமெல்லாம் பேசுனீங்க? திமுக ஆட்சியில் நடக்கும்போதெல்லாம் உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேரவன் வந்து என்னென்னலாம் கேவலப்பட்டு பேசி எப்படிலாம் கொச்சப்பட்டு பேசினா அவளுக்கு எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணினார் அப்படி நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஏன் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு இந்த விஜயோட மௌனம் எப்போ கலையும், இதுக்கு எப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திப்பார், எப்போ பதில் சொல்லுவார்? சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி பணிவோடையும் ஒரு பொறுப்போடையும் என்றைக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜெயஹிந்த், வணக்கம்.